அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கல்யாண வீட்டு கோவக்காய் கறி பார்க்கலாமா? வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோவக்காய் பச்சை பட்டாணியும் சேர்த்து ஒரு சின்ன மசாலா ஒன்று பொடி பண்ணி போட்டு செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோவக்காவை இப்படி கூட செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கோவக்காயில் நிறைய விஷயம் பண்ணலாம், நிறைய விதமான ரெசிபி எல்லாம் கூட பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கோவக்காய் நல்லா கழுவி இந்த மாதிரி நீள வாக்கில் அரிஞ்சிக்கோங்க. இப்போ மசாலா நம்ம வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1.5 ஸ்பூன் தனியாக, ஒரு 4-5 வரமிளகாய். இப்போ இதை நம்ம வறுத்துக்க போகிறோம். நல்லா கொஞ்சம் சிவப்பாக கருக்க விடாமல் வறுத்துக்கலாம். வறுத்து நல்லா ஆற வச்சு இதோட கூட இன்னும் ஒரு 2 ஸ்பூன் எள், கருப்பு எள் அல்லது வெள்ளை எள், எந்த எள்ளோ அது சேர்த்து நல்லா இதை அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா பாருங்கள், இதை நல்லா ஆறிப்போச்சு. இதோட இந்த எள்ளை சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காய் போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே வதங்கட்டும். ஒரு 3/4 எண்ணெயில் நல்லா வதங்கி வேகட்டும். அது வரைக்கும் நீங்கள் வதக்கணும். இந்த தோலெல்லாம் நல்லா சுருங்கி வரட்டும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் சீக்கிரமே இதில் தண்ணி ஊற்றக்கூடாது. இதோட ஒரு 1/4 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், இதையும் நாம் ஒரு கொரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த கோவக்காய் நல்லா வதங்கி கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு பச்சை பட்டாணி ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷு பட்டாணி தான், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த பட்டாணி சேர்க்கறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு கலக்கி விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் வற்றட்டும். அது வரைக்கும் காயும் நல்லா வெந்துடும். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. பாருங்கள், காய் நல்லா வெந்து வருது. எல்லாமே தண்ணியெல்லாம் வற்றி போச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல அந்த பருப்பு பொடி, அதை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்ல கமன்னு வாசனையாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடு அந்த அரைச்சி வச்ச தேங்காயும் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு நிதானமாக வச்சுக்கோங்க. இந்த பருப்பு பொடி போட்டதுனால தீயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அடுப்பு நிதானமாக வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், உப்பு காரமெல்லாம் இருக்கான்னு. எது குறையாக இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக காரம் சேர்த்துக்கோங்க, உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான கோவக்காய் கறி ரெடி ஆகிடுச்சிங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.